ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாஸ் இன்ஃபினிட்டி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சாதம் எப்படி நான் பண்ணுறேங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். 3/4 kg அரிசியில் நான் அந்த தக்காளி சாதம் செய்ய போகிறேன். அதனால் 9 தக்காளி எடுத்துருக்கிறேன். இந்த ஆப்பிள் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் 2ஆகவே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டு செய்யுங்க. கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் தான் சூப்பராக இருக்கும் தக்காளி சாதம். அதனால் தேங்காய் எண்ணெயில் விடுங்க கண்டிப்பாக. விட்டுட்டு அது கடுகு, பெருஞ்சீரகம், பூண்டுகள், நல்லா கருவேப்பிலை நிறையவே சேர்த்துக்கலாம். பூண்டுகளுமே நிறைய சேர்த்துக்கலாம். தேவையான அளவு போட்டு அதுக்கடுத்து இஞ்சி நான் ஒரு 2 இன்ச்சு சைஸில் இஞ்சி எடுத்து அதை சின்ன உரலில் தட்டிட்டு எடுத்து சேர்த்துருக்குறேன். அப்புறமா 6-7 பச்சை மிளகா நீளமாக கீறிட்டு சேர்த்துருக்கேன். நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த இஞ்சி நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம மற்ற ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வேகட்டும். ஃபஸ்ட்டு ஆயில்லையே தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். 3 வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிக்கணும் சின்ன சின்னதாக. இப்போது இது நல்லா வேகட்டும். ஆயிலே நல்லா வேக விடணும். நல்லா கிளாஸ் மாதிரி வேகணும். அதுக்கு கொஞ்சம் நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டாக்கா நல்லா சீக்கிரமாக வேகும் வெங்காயம். அதனால் லைட்டாக மட்டும் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடலாம். நல்லா கிளறியாச்சு. இப்போ நல்லா கிளாஸ் மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான அளவு ஆஞ்சல் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ரைஸும் சேர்த்து கலர் வரணுறதுக்காண்டி மஞ்சள் தூளோடு சேர்த்துக்கணும். கரம் மசாலா பவுடர் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா இந்த மாதிரி கிளறி விடணும். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா விட்டுருந்தால் தான் அது தக்காளி சாதம் நல்லா இருக்கும். இந்த மசாலா இந்த எண்ணெயிலே தான் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பழ ஜூஸ் எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதையும் நல்லா கிளறி விடலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிட்டு இப்போ நம்மளுக்கு இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான அந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டோம். நல்லா கிளறிட்டு மூடி போட்டுடலாம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த பாருங்கள், சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. நல்லா இப்போ சிம்மில் போட்டுட்டு நல்லா கிளறி விடலாம். ஒரு வாட்டியும் கீழே பிடிக்காமல் பார்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இன்னொரு வாட்டியும் மூடி போட்டுடலாம். இப்போ இன்னும் நல்லா வெந்துருச்சு. தக்காளிலாம் நல்லா வெந்து பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. சூப்பராக வெந்துருச்சு. இனிமேல் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த சாதத்தை நல்லா ஆறி இருக்குது. நல்லா நெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, உதிரியாக இருந்தாலும் பரவாயில்ல. ரைஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஆற வச்சுட்டு நம்ம இந்த கிரேவியை சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு இதில் இப்போ கொத்தமல்லி இலை கொஞ்சம் தூவிடலாம். கொத்தமல்லி இலை எப்போனாலும் போட்டுக்கலாம். நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டுட்டு கிளறிட்டோம்னா நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம வத்தல், வடகம் அந்த மாதிரி எதுனாலும் சிப்ஸு, அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை கூட சூப்பராக இருக்கும். பொட்டேட்டோ ஃப்ரை கூட எப்படி பண்ணுறதுங்கிறது கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை கூட செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்களும் வீட்டில் எப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.